மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய கோரி தனி தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமத்திற்கான ஏலத்தை மேற்கொள்ளக்கூடாது என்பது குறித்து தனி தீர்மானம் கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய கோரி தனி தீர்மானம் கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை கூடிய முதல் நாளே இந்த தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என்று தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதி நடத்துவதற்கான திட்டமிட்டு இருக்கிறார்கள். சபாநாயகர் அப்பாவு தற்போது அதற்கான அறிவிப்பை செய்து வருகிறார். 2 நாள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் முதல் நாளே தமிழக அரசு சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுரங்க உரிமையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு வரும் 9ஆம் தேதி தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். சுரங்க அனுமதி அளித்ததற்கு ரத்து செய்ய வேண்டும். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பல கிராமங்கள் பாதிக்கப்படும் என்றும் மேலும் தொல்லியல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் என்று கடிதமும் எழுதியிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்த இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழக அரசு சார்பாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே 9ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுகின்ற நேரத்தில் மத்திய அரசு இந்த சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசுடைய கருத்துக்களை இது போன்ற நேரங்களில் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.